மதுரை உசிலம்பட்டியில் மின் பழுதை சரி செய்ய சென்ற ஊழியர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவத்தில் சக ஊழியர்களும் அவரது உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண். அவரது உறவினர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை உசிலம்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் வயர்மேனாக பணிபுரிபவர் மின் பழுதை சரி செய்ய சென்ற போது மின்சாரம் தாக்கி தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவரது உயிரிழப்புக்கு நியாயம் கேட்டு உறவினர்களும் சக ஊழியர்களும் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி மின்வாரிய அலுவலகத்தில் வயர்மேனாக தற்காலிக பணியாற்றி வரக்கூடிய காலப்பன்பட்டியைச் சேர்ந்த சுபகரன் என்பவர் இன்று உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கீழப்புதூர் பகுதியில் மின் பழுதை சரி செய்ய இரும்பு மின் கம்பத்தில் ஏறியதாக கூறப்படுகிறது. இதில் எதிர்பாராத விதமாக அவர் மின் பணியை சரி செய்யும் பொழுது அந்த மின்சாரம் தாக்கியதில் மின் கம்பத்திலேயே அவர் தொங்கியபடி உயிரிழந்திருக்கிறார். மேலும் மின்வாரிய ஊழியர்கள் உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய உசிலம்பட்டி நகர் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையருக்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உதவியுடன் அவரை உயிரிழந்த சுபகரனை தற்போது மீட்டிருக்கிறார்கள். மீட்ட பின்பு போலீசாரிடம் உடலை ஒப்படைத்த பின்பு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தற்போது இது சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய சுபகரன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அவரது உயிரிழப்பிற்கு நீதி கோரி தற்போது மின்வாரிய ஊழியர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க கோரியும் தற்காலிக ஊழியர் என்பதால் தற்போது வரை மின்சாரத்துறை அலுவலர்கள் அலட்சிய போக்குடன் இதுவரை அவரது உடலை கூட பார்க்க வரவில்லை என குற்றம் சாட்டி தற்போது மதுரை உசிலம்பட்டி பேரில் செல்லக்கூடிய சாலையில் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. உயிரிழந்த உறவினர்கள் அவருடன் பணியாற்றக்கூடிய உடன் ஊழியர்களும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.